ஸோ திஸ் வில் பி த ரைட் டைம் டு சேஞ்ச் யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி. அதாவது 2025 எண்ட்ல இருக்கும். மேபி நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, January 1st 2026 வரதும் என் லைஃபே நான் வந்து டோட்டலா அப்படி டிராஸ்டிக்கலா சேஞ்ச் பண்ண போறேன், வித்தியாசமா சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டாப் தட். இந்த நிமிஷம், இந்த செகண்ட் உங்களோட சேஞ்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ நீங்க மேபி மாறல, உங்க லைஃப்ல ஸ்டக் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, மேபி கரியர்லயோ ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் யோர் ப்ராப்ளம். ஆக்சுவலி இது கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம் இல்லை. அப்ப இது எங்கேருந்து உருவாகிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, யுவர் நர்வஸ் சிஸ்டம். So your nervous system makes you so comfort. So first point, which is your nervous system makes you safe. Unfamiliar is equal to unsafe. நம்ம nervous system பொறுத்தவரை அதோட தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்ஃபெமிலியாரிட்டி அப்படின்னாலே அது ஒரு அன்சேஃப். ஸோ அதனால நீ வந்து அந்த ஃபெமிலியரா இருக்கிற விஷயத்தே பண்ணு. ஸோ அதனாலதான் நீங்க லைஃப்பை புதுசா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது லைஃப் வந்து ஒரு பாயிண்ட், ஒரு 5 days 6 days 7 days உங்களால பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, ஒரு பயம் வந்துடும். லைஃப் என்ன சொல்லும் அப்படின்னா, ஓ மை காட், வெயிட் மினிட், இது புதுசா இருக்கேடா, இது நம்ம ஏன் பண்ணணும், நமக்கு இது கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சுன்னா இது நம்மளால பண்ண முடியுமா, இது வந்து கரெக்டா இருக்குமாங்கிற அப்படி என் நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் அவர் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எப்படின்னா, இன்ன வரைக்கும் அது சேஞ்ச் ஆகல. பிரைமல் ஏஜ்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. பிரைமல் ஏஜ் இந்த சென்ஸ் ஒரு ஓல்ட் ஏஜ்னு வச்சுப்போம், ரைட்? ஒரு பழைய காலம், ஸ்டோன் ஏஜ். அந்த காலத்துல பீப்புள், அதாவது நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது. பிகாஸ் பீப்புள் வெறும் ஸ்டோன் ஏஜ்ல இருந்தனால எங்கேருந்து வேணாலும் ஆபத்து வரும். பக்கத்து ட்ரைப் தலைவன் நம்மளோட ட்ரைப் அடிச்சு கொன்னுடுவான், நம்மளோட பிள்ளைங்களை எடுத்துட்டு போயிடலாம், நம்மளே கொன்னுடலாம். அதனால அவங்க எப்பவுமே ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஒரு டைனோசர் இல்ல வந்து பக்கத்து ட்ரைப் தலைவன் இது எல்லாமே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, இதுவா மாறிடுச்சு, ரைட்? ஸோ அப்போ இதுல இருக்கிற எல்லாமே வந்து நம்மள அழிக்கிறதுக்கான ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுல இருந்து யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணல அப்படின்னா, ஓகே ஃபைன், அவங்க நம்மள மதிக்கல. அவங்க நம்மளோட மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே ஃபைன், அவங்க நம்மள மதிக்கல. இப்படி என் நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸ், ரைட்? ஃபியூச்சர் பத்தி பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம், இப்படி என் நம்பர் ஆஃப் பயத்துக்குள்ள நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ பாஸ்ட் பெயின் ரிப்பீட்ஸ் அகெயின் இன் யுவர் லைஃப். திரும்பி அந்த பாஸ்ட் நடந்த பெயின் வந்து நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கனால இது வந்து உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். பிகாஸ் இங்க யாருமே உங்களை வந்து ஹர்ட் பண்ணல. சொல்ல போனா நம்மள யாருமே இங்க ஹர்ட் பண்றதே கிடையாது. நம்மள ஹர்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஓன் திங்கிங் மட்டும் தான், லிட்டரலா, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட சேஞ்ச் வந்து ரொம்ப த்ரெட்டா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். த்ரெட் இன் த சென்ஸ் ஒரு அபாயம், ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாயம் இல்ல ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சில சமயம் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ்குள்ள ஈடுபடுவோம். லட்சம் மார்னிங் சீக்கிரம் வந்துருக்கணும்னு நினைப்போம், ஈவினிங் வந்து பெட்டுக்கு சீக்கிரம் போயிடணும்னு நினைப்போம், கரெக்டா சாப்பிடணும்னு நினைப்போம், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், பான் பார்க்க கூடாதுன்னு நினைப்போம், ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பேட் ஆக்டிவிட்டிஸ், பேட் ஹேபிட்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா நம்மளோட பிரெயின், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாதனால உடனே நமக்கு என்னன்னா, ஓகே இது வந்து ஒரு த்ரெட், வேணாம், நீ லைஃப் ஏதோ புதுசா சேஞ்ச் பண்ற, இது வந்து எங்க போகுதுன்னே தெரியல, இனிமே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கவே கூடாது. ஸோ அதனால நமக்கு என்ன வேணாலும் ப்ராப்ளம் நடக்கலாம். நீ ஏன் வந்து பழைய ஃபெமிலியரான ஒரு ப்ராசஸ்ல இருந்து நீ ஏன் டிஃப்ரெண்டா மாறுற அப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸை நமக்கு கொடுக்கறனால நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஓகே இது வந்து ஃபெமிலியரான பார்ட் தானே, எனக்கு அது வந்து அன்ஃபெமிலியர், நான் என்ன ஆகுனே தெரியாது, நான் ஏன் அந்த மாதிரி ஹார்டான டிசிஷன்ஸோ இல்லை நான் ஏன் டிசிப்ளினாவோ இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேக் டு த ட்ராக்குக்கே வந்துடும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த அனாலஜி வந்து ஈஸியா புரியும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளை வந்து சேஃப் கார்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்மளை திரும்பியும் பழைய ட்ராக்குக்கே வந்து கொண்டு போய் விட்டுருது. அது என்னமோ நல்லது நினைச்சுதான் பண்ணுது, ஆனா அது நமக்கு கெட்டதாயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல நமக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். அதுல மெயினான 2 கொஸ்டின் என்னவா இருக்கும் என்னன்னா, ஒய் ஐ ஆம் லைக் திஸ், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னும், இல்லை ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த 2 கேள்வியும் நமக்குள்ள அதிகமா வரும். பிகாஸ் இந்த 2 கேள்விகளும் எனக்குள்ள அதிகமா இருக்கு. ஒன்ஸ் நான் வந்து பான் வந்து குவிட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி நான் போய் பான் பார்த்து மேஸ்பேட் பண்ணிருக்கேன். ஸோ அப்பெல்லாம் என்னோட தாட் இருக்கணும், ஏன்
எனக்கு ஏன் கடவுள் வந்து இப்படி கொடுக்குறாரு, என்னால ஏன் என் லைஃப் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ் நர்வஸ் சிஸ்டம் இஸ் த ப்ராப்ளம், நாட் காட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற. நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம லைஃப்ல வந்து நம்ம கிட்ட ப்ராப்ளமே கிடையாது. பட் நம்ம என்ன நினைச்சு நம்ம கிட்ட ப்ராப்ளம், நம்ம தான் கெட்டவங்க, நம்ம மோசமானவங்க, அதனாலதான் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, ஆனா அது உண்மை கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஒரு நர்வஸ் சிஸ்டம் கொடுக்குற ஒரு திங் தான், ரைட்? ஸோ நெக்ஸ்ட், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நமக்கு வரனால நம்மளே நம்ம செல்ஃப் டவுட் பண்ணிட்டு, நம்ம கிட்டே நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணிட்டு, பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டு திரும்பி வந்து அதுக்கு ரிகரெட்டா கில்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த கில்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி நம்மள அதே விஷயத்த வந்து பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் அனாலஜி அப்படிங்கிறது. சாரி, இதுதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சைக்கிள். இது இந்த டேர்ம் நான் வந்து ஆக்சுவலி வச்சிருக்கேன், மேட்ரிக்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி உங்களுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், மேபி லூப், ட்ராப், இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்ப the next thing which is that don't play the safe game anymore. ஆக்சுவலி சேஃப் கேம் அப்படிங்கிறது அவாய்டிங் ஹியூஜ் ரிஸ்க். அதாவது இந்த ஹியூஜ் ரிஸ்க் அப்படின்னு மணி வந்து நீங்க வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதோ, இல்ல வந்து மணியை பத்தி நான் வந்து இந்த இடத்துல சொல்லவே கிடையாது. ஹியூஜ் ரிஸ்க் அப்படிங்கிறது, என் லைஃப்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து போதுமான சம்பளம் வருது, ஆனா எனக்கு மனசுல ஒரு நிறைவு இல்லை, எனக்கு என்னமோ வேற ஒரு கரியர் பார்த்தோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுதான் ஹியூஜ் ரிஸ்க் அப்படிங்கிறது. பட் ஆனா நம்ம அந்த ஹியூஜ் ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் அதுல இருந்து ஹியூஜ் பெயின். வெறும் நம்ம இப்ப யாரோ ஒருத்தர், இப்ப நானே சொல்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, ஸோ நீங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டினை நம்ம கிட்ட நம்ம கேட்கறதே கிடையாது. இதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, அதுல இருக்க நெகட்டிவ்ஸ் என்ன, அந்த நெகட்டிவ்ஸை நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் அந்த விஷயத்துக்காக அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்காமலே, ஓகே அவர் சொல்லிட்டாரா அந்த விஷயத்த நம்ம எடுத்து பண்ணலாம், அது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா என்னோட நிறைய கிளைண்ட்ஸே வந்து யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு கரியர் எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கவா கோடிங் எடுக்கவா அப்படின்னு. அந்த கரியர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ½ hour 2500 வந்து சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து கோடிங் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க கோடிங் தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்க கரியர் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க ஹை பேயிங்கா இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோச்சை போட்டு காட்டுறது தான். உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இருக்கிறது கிடையாது. ஸோ த திங், ஓகே ஃபைன், நம்ம அவங்களை பத்தி குறை பேசுறது, பட் ரியாலிட்டிக்குள்ள வந்து பார்த்தோம், ஐ மீன் ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்றது தான். ஸோ அப்போ ஒரு ஒரு நம்மளால முடிஞ்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோ இல்ல லைஃப் கோச்சோ நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 8 செஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த இடத்துல என்ன மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன், பிராண்டிங் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ ஒரு 8 செஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நம்மளோட லைஃப்ல இருக்க ட்ராமாஸோ இல்லை நம்ம கிட்ட இருக்க பயத்தையோ அந்த 8 செஷன்ஸ்ல அவங்க ஓவர் கம் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், லைஃப்ல என்ன சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஜஸ்ட் ஹெல்பிங் மோர் பீப்புள் இன் மை லைஃப். ஸோ நீங்க போயிட்டு என்னோட ஷெடியூலிங் லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்றதா ஷெடியூல் பண்ணிக்கோங்க. பட் கம்மிங் பேக் டு த கான்டென்ட், ஹியூஜ் பிளான்ஸ் வந்து வைங்க லைஃப்ல. சும்மா சின்னதா, ஓகே எனக்கு இவ்வளோண்டு வீடு போதும், இவ்வளோண்டு காரு போதும், இது வந்து ஒரு ஹியூஜ் பிளான் இல்லையான்னு கேட்டா ஹியூஜ் பிளான் தான். அதை நீங்க ரெடி பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஆனா அது உண்மையாலுமே உங்களோட கோலா இருக்கா? உங்களுக்கு உண்மையாலுமே அதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை நீங்க எழுதி அதுல இருக்க நெகட்டிவ்ஸை, ஓகே ஃபைன் எனக்கு இவ்வளவு நெகட்டிவ்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வில்லிங்கா இருக்கேன் அதை பண்றதுக்குங்கிறது, அந்த ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருக்கீங்களா? இதுக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? இப்படி எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கும் போது நீங்க நினைக்கிற உங்களோட கோலை உங்களால ரீச் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். பட் நீங்க இது எதுவுமே ப்ராசஸ் பண்ணாம யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா, யூ வில் கெட் பேக் டு தட் சேம் ட்ராக். அண்ட் ஸோ உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வரும், கோபம் வரும், லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்காது. ஸோ அப்போ இந்த ஹியூஜ் பிளான் நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அடுத்து பண்ண வேண்டியது ஸ்மால் கோல்ஸ் வந்து நீங்க எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இவன் சின்னதா தானே ஆக்ஷன் எடுத்து வைக்கிறான், அப்போ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தோணும். இப்போ லெட்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோட ஒரு ஃபீல்டு இருந்து நான் சொல்றேன். இப்போ நீங்க கான்டென்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு கான்டென்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5 minutes ஒரு 15 minutes ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டீங்க. அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பண்ண சொல்லும். தென் வியூஸை பார்க்க சொல்லும். வியூஸ்ல எவ்வளவுதான் கவுண்ட்ஸ் போயிருக்கு, வேணாண்டா அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதை குவிட் பண்ணிட சொல்லும். அப்போ அது வந்து சேஃபா, அது வந்து கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா,
நெக்ஸ்ட் டே வந்து டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 1 hour இந்த ஒரு கான்டென்ட் மேக் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து ஓகே இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க, அடுத்த நாள் இன்னொரு, அப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெட்ஸ் நீங்க ஒரு கோடிங் படிக்க போறீங்க அப்படின்னா கூட மார்னிங் ஒரு 1 hour நீங்க அதில் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, மார்னிங் 1 hour படிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைமிங்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. மேபி ஜாபை ஃபிட் பண்ணிட்டு கூட நீங்க அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்க அதில் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. ரைட்? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். அதை விட்டுட்டு நீங்க இல்ல நான் எடுத்த உடனே குதிரை கொம்பா தான் பிடிப்பேன் அப்படின்னு கோல்ட் டர்க்கி மெத்தட் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப என்ன மாதிரி ஒரு சில பீப்புளுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஒர்க் ஆகாது. இந்த கோல்ட் டர்க்கி மெத்தட்னா நினைச்சா உடனே விடுறது. எனக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி ஒரு ஹேபிட்டை வந்து ஃபிட் பண்றதுக்கு. ஸோ அதனாலே நான் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுக்கே ரொம்ப பேட் ஹேபிட் இப்போ ரீசெண்ட் டைம்ல அப்படிதான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் த திங். அண்ட் ஸோ நீங்க ஒரு கோலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃப்ரேம் ஒர்க் அனாலஜி இருக்கு. ரைட்? அந்த ரீஃப்ரேமிங் ஒர்க் அப்படிங்கிறத நீங்க வந்து இதுல என்னோட ஸ்மால் ஃபோன் இஸ் ரிங்கிங். ஓகே ஃபைன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதை விட்டுருவோம். பட் த திங் 3 ரிஃப்ரேமிங் அனாலஜி அப்படிங்கிறது இருக்கு. அது எப்படி நீங்க வந்து உங்களோட சுச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மேபி உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரைட்? ஸோ இப்போ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஹார்டான விஷயம் பண்ண போறீங்க, தென் அந்த இடத்துல சொல்லுது இது எப்படா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுதுன்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்துங்க, அந்த ரிஃப்ரேம் பண்ணுங்க. ரைட்? இப்போ நெகட்டிவா இந்த பிசினஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இந்த பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபைன் பண்ணுங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு ஒரு பயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, பாத்தியா ஃபியூச்சர்லாம் இதுக்கு வந்து கிடையவே கிடையாது, நீ வந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை நோக்கியான ஒரு பயத்தை கொடுக்குது. அப்படின்னா பாஸ்ட், ஃபியூச்சர் டு பாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரீஃப்ரேமிங் ஒர்க்கை நீங்க பண்ணணும். மேபி பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் நீங்க பண்ணிருப்பீங்க, அது உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஏன் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இப்படி நீங்க ரீஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பிசினஸ், அதே அனாலஜி, ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த பிசினஸ்க்கு நீங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்குள்ள என்னன்னா ஐயோ இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நான் அப்படியே அந்த பிசினஸ் பண்றது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியாது அப்படின்னா நீங்க பாஸ்ட்டுக்கு போங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்க. மேபி அது உங்களோட ஃபிட்னஸா இருக்கலாம், இல்ல மேபி வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அதையே உங்களால பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஏன் அதை பண்ண முடியாது? இதுதான் வந்து ரிஃப்ரேமிங் அனாலஜி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட், ஐயோ பாஸ்ட்ல நீ ஃபெயிலியர் ஆயிட்ட, ஃபியூச்சர்ல நீ ஃபெயிலியர் ஆயிடுவா, இந்த ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சரை அந்த ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, பாஸ்ட்ல மேபி இப்படி நடந்திருக்கு, அப்போ மேபி அந்த குவாலிட்டியில இல்ல அந்த தகுதியை நான் வளர்த்துக்காம இருக்கலாம், மேபி இப்போ நான் அந்த தகுதியை வளர்த்துருக்கேன். பிகாஸ் மேபி இந்த வீடியோ பாக்குறது கூட ஏதோ ஒரு நாலேஜை நீங்க கெயின் பண்ணிக்கிறதுக்காக தான். கரெக்டா? அப்ப நீங்க தகுதியை வளர்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்படி நீங்க உங்களோட ரீஃப்ரேமிங் அனாலஜி, ரீஃப்ரேமிங் மைண்ட் செட்டை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைன், ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன கேஜே நடக்கும் அப்படின்னா, நியூ வாரியர் பான், அதாவது நியூ நர்வஸ் சிஸ்டம், நியூ நியூரான்ஸ் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படி கிரியேட் ஆகும் போது மேபி நியூ நியூரான்ஸும் நியூ நர்வஸ் சிஸ்டம் கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி பாடிலாம் ஜர்க் ஆகுது அப்படின்னா நியூ பிலீஃப்ஸ் அடாப்ட் ஆகுது, இல்லை நியூவான நியூரான்ஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆஸ் வித்தின் சோ வித்தவுட் அப்படிங்கிறது கிரியேட். ஆஸ் வித்தின் சோ வித்தவுட் அப்படிங்கிற அனாலஜி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஆஸ் வித்தின் சோ வித்தவுட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு 2 minutesக்கான ஒரு விஷயம். இதை நான் சொல்லித்தரேன், பட் ஆனா இதை நீங்க மாஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதை நீங்க ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். சீரியஸ்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, ஐ மீன் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டா உங்களால சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் வித்தின் சோ வித்தவுட் அப்படின்னா என்னன்னா, ஆஸ் வித்தின் உங்களுக்குள்ள நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, என்ன மாதிரி உங்களை நீங்க திங்க் பண்றீங்களோ அதுதான் வெளியே உங்களோட ரியாலிட்டியில ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ லெட்ஸ் சே இந்த போன்ல இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சனாலதான் இந்த வீடியோ பாக்குறீங்க. அப்போ உங்களோட தாட்ஸ் இங்க ஒர்க் ஆயிருக்கு. ரைட்? ஸோ அதே மாதிரிதான் இப்போ லெட்ஸ் சே உங்களோட போன், நீங்க கையில வச்சிருக்க போன் என்னைக்கோ ஒரு நாள் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அதை இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்போ ரியாலிட்டி என்ன? அப்போ என்ன ஒரு ரியாலிட்டியா அங்க நடக்குது அப்படின்னா, உங்களோட தாட்ஸ் ரியாலிட்டியா கண்டிப்பா மாறும். மேபி அதுக்கு டைம் எடுக்கலாம். ஓகே, நீங்க வந்து ஃபோன் வாங்கணும்னே நினைச்சிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, எப்படியோ உங்க கையில அந்த ஃபோன் வந்துடும். மேபி அதை நீங்க மறந்துருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்க பண்ண போறீங்க. ஸோ அப்ப டெய்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த ஆஸ் வித்தின் நீங்க யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற ஒரு அனாலஜிய, ஒரு டேர்மை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்சஸ்ட் ஆகுறதுன்றது வேற, கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வேற.
அப்சஸ்ட் ஆகுதுன்னா எப்போ பார்த்தாலும் அதுலேயே உட்காந்து யோசிக்கிட்டே இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, அதை நீங்க பண்ணாதீங்க. பட் கிரியேட் பண்ணுங்க. லெட்ஸ் நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கணும், நான் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும், நான் எப்படி யோசிக்கணும், என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், என் லைஃப்ல நான் என்ன மூவ் பண்ணணும், எனக்கு என்ன ஒரு கோலா இருக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்க யோசிங்க. ரைட்? ஹாவ் கிளாரிட்டி ஆன் வாட் யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ், நாட் டு பி ஹேவிங் தட், பட் ஆஸ் பி ரைட் நவ், ஹியர் ரைட் நவ். கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் நான். ஓகே, ஃபைன். முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளாரிட்டியா இருங்க. ரைட்? இப்போ லெட்ஸே ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல நான் வந்து தண்ணி ஊத்துறேன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு கண்ணாடி கிளாஸ் தண்ணி ஊத்துறேன்னு வச்சுப்போம். இதுல வந்து பாதி தண்ணி தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் அ குட் மென்டாலிட்டி. ரைட்? பாதி தண்ணி இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்களோட மென்டாலிட்டியை நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்க தான் அர்த்தம். இதான் ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலஜி தான். ரைட்? ஸோ அப்போ நீங்க பாக்குற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க எந்த பாக்குறீங்க, நீங்க எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பாக்குறீங்க. இப்ப லெட்ஸே ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு, அந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு டாட் வச்சா அந்த டாட் தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா, இல்ல அந்த வெள்ளை பேப்பரே வந்து இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னு தெரியுதா? திஸ் இஸ் வாட் த அனாலஜி. ரைட்? ஸோ ஒரு விஷயத்த நீங்க மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆஸ் வித்தின் சோ வித்அவுட், எனக்குள்ள இருக்கிறப்ப நான் எப்படிப்பட்ட பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடா இந்த ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்றது மூலியமா. ஸோ ப்ரூஸ்லி சொன்ன ஒரு விஷயம், ஐ ஜஸ்ட் நீட் டு ஷேர் திஸ் வித் யூ பிகாஸ் ப்ரூஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ ஆக்டர் அப்படிங்கிறத விட எனக்கு ஸ்டண்ட்மேனா அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹஸ் ப்ராக்டிஸ் 10,000 kicks once, பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹஸ் ப்ராக்டிஸ் 1 kick 10,000 times. ஸோ மேபி இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நான் வந்து ஒரு மனுஷனை பார்த்தா 10,000 கிக்ஸை கட்ட வச்சிருக்கவனை பார்த்தா பயப்பட மாட்டேன். பட் ஒரு கிக்க ஒரே ஒரு மூவை 10,000 தடவை ரிப்பீட்டடா ஒரு நாள்ல பண்ணிட்டே இருக்கிறவனை பார்த்து நான் பயப்படுவேன். பிகாஸ் அவனோட பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த திங் யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஹியர். உங்களுக்குள்ள நீங்க எந்த விஷயத்த நீங்க வச்சிருக்கீங்களோ, ஐ மீன் என்ன மாதிரியான ஒரு மாஸ்டர் உங்களை நீங்க மாத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி உங்களை நீங்க மாத்த ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரியாலிட்டியில அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். திஸ் இஸ் வாட் த திங். ஸோ ஜஸ்ட் டூ அண்ட் ரிப்பீட் த திங்ஸ், கோ அண்ட் டூ இட் ஃபார் 7 days. ஜஸ்ட் 7 daysக்கு இந்த விஷயத்த நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது நான் ஒரு பாசிட்டிவ், நான் ஒரு பாசிட்டிவ், நான் ஒரு பாசிட்டிவ்ங்கிறத உங்களுக்கு நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஒன்றும் ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 days தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. பட் ஒன்ஸ் அதோட நம்ம பவரை புரிஞ்சுக்கிட்டோம், அது வந்து நமக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட் ஃபார் 7 days. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். என்னோட கோச்சிங் வேணும்னு நினைக்கிறீங்க, மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும், லைஃபே சேஞ்ச் பண்ணணும், ட்ராமாலேருந்து வெளியே வரணும், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கம் அண்ட் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ we will meet there. Be strong, stay positive. This is KJ and I will see you in this video. And thank you for watching my video. Love you guys.